தயவு செய்து இந்த ரெசிபி மட்டும் செஞ்சு கொடுத்துறாதீங்க. அப்புறமேல் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? தயிர் தாளிப்பு. இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஓயாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் போன வருஷம் பண்ணியிருந்தப்போ பயங்கர ரெஸ்பான்ஸு. இந்த வருஷம் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து செமையாக பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் 2 போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கிட்டேன். அதோடையே ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தேவைக்கப்போ உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிச்சு வதங்கி மசாலா வாசம்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கட்டி தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் ஒரு சொத்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதில் நம்ம வதக்கி வச்சுக்கிற மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.